இன்னைக்கு ஜனநாயக ஓடுறத மட்டும் எல்லாருமே கண்ணீர் விடுறாங்க இல்லைங்களா? ஓடுங்க, தாவக எல்லாரும் ஓடுங்க, ஓடு ஓடு வேட்டைக்கார ஓடு. உண்மையான வேட்டைக்கார இப்ப நான் ஃபீல் பண்றேன். உண்மையான நம்ம வீரப்பங்களை இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். இருக்கிறவருக்கும் கன்னடக்காரன் தனியாட்சி கான்செப்ட் ஒரு படம் விளையாட முடியல. உண்மையில நீ இல்ல நான் வருத்தப்படுறேன். ஏன்னா கேப்டன் பிரபாகரன் ஒரு படத்துல வீரப்பன் நல்லவரன் கான்செப்ட் நம்ம கேப்டன் அந்த நல்ல உள்ளத்தை பிரிய சக்திகள் எப்படி பயன்படுத்த நான் அரசியல்வாதிங்க. அந்த கான்செப்ட் நம்ம கேப்டன் இன்னைக்கு வீரப்பன் இல்ல பிரபாகரன் இல்ல. ஆனா இந்த விஜய் பிரபாகரன் எந்த மாற்று கருத்துமே இல்லை என்றுதான் எங்களுக்கும். நீ குடிக்கிற காலத்தை நாங்களும் குடிக்கணும். உனக்கு 80 எங்களுக்கு 400. நீ T20 நாங்க டெஸ்ட் மேட்ச் கன்சிஸ்டன்ட். சரியா? ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன். கர்நாடகா ஸ்டைலே முடிச்சுக்கிறேன். ஈசால கப் நம்பு இல்ல, ஈசால கப் நம்பு சொல்லுங்க. ఈసాల కావలి ముందు కాదు ఎందు కాదు, ఈసాల కావలి ముందు. వెళుతుందా ఈసాల కావలి నందు నందు వచ్చా గురు అలా వచ్చా ஸ்மூத்தா முடிக்கிறாங்க பாருங்க. அதை விட்டு எங்க வந்து சீன் ஓட்டக்கூடாது. இந்த பூமி நிலம் தண்ணி எல்லாம் மக்களுக்கு சொத்து, யாரும் வாழ முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால வெள்ளட்டும் வெள்ளட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த மீனவர்கள் இங்க இருக்காது, கடல்ல இருக்கிறது மட்டும் மீனவர்கள் இல்ல, இங்க சார்ந்த இருக்காங்க. எங்க இருக்கு மீனவர்கள் தான் பரிசுல இங்கேயும் மீனவர்கள் பழைக்கிறவங்க தான். மெரினா பீச்ல மட்டும் மீனவர்கள் இல்ல, ஒகேனக்கல்லையும் ஜாஸ்தி. இன்டர்மண்டர்ல இருந்து மும்பை வரைக்கும் அந்த ஒரு பொண்ணு வண்டியை நிப்பாட்டாங்க, அது வரைக்கும் ஆச்சு. I am asking Mr. Abhijit, I hope you see this. Today Gen Zs, இன்னைக்கு எல்லாருமே all the Gen Zs are protesting towards one thing. இன்னைக்கு நீட்ன்றது என்ன? அது ஒரு துறை. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர் படிக்கிறாங்களா? இல்ல. இன்னைக்கு இந்தியாவில் இருக்க டாக்டரா இருக்காங்க, இன்ஜினியரா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, ஆர்கிடெக்டா இருக்காங்க, கூலி வேலை பார்க்காங்க, விவசாயியா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா நீட்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது மொத்த இந்தியா மக்கள் ஒண்ணு சேர்ந்தீங்களா? அப்போ தண்ணீர் ஒரு விஷயம் வரும்போது அந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி எங்க? இன்னைக்கு தண்ணீராம நாள் வாழ முடியுமா? இன்னைக்கு நீட்டில் அடிக்கிற இன்ஜினியர் படிச்சு வாழுவேன், கல்வி படிச்சு வாழுவேன். ஆனா தண்ணி இல்லாம யாராவது வாழ முடியுமா? ஒரு வெளியே வந்து போராடுறீங்க. நீங்க இத்தனை தமிழ்நாடு விவசாயம் தவிக்கிறாங்க. இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் நீங்க வர முடியாதா? இன்னைக்கு அது போன தேர்தல பாத்தீங்கன்னா இப்ப இருக்க முதல்வர் சிவகுமார் வண்டியில இருந்து இப்படி காமிப்பார் அங்க இருக்க மக்களுக்கு. அந்த தண்ணிக்கு மட்டும் உங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த தண்ணிக்கு மட்டும் ஒரு நோவுதா? நான் தெரியாம கேட்கிறேன். இன்னைக்கு சென்னை வந்த ராகுல் காந்தி, இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் ராகுல் காந்தி, இன்னைக்கு 2 வருஷம் சித்தராமையா ஆட்சியில் இருக்கணும், 2 வருஷம் சிவகுமார் மரியாதை ஆட்சியில் இருக்கணும்ட்டு அன்னைக்கு விருந்து போறீங்க, காலை உணவு டிஃபன் சாப்பிடுறீங்க. இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி கூப்பிடுறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு திமுக பிச்சை போட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ் அரசு இருக்கு. இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி வர மாட்டாரு. ஆனா நீட்டு தேர்வுக்கு இங்க கிழிச்சிட்டு சட்டையை கிழிச்சு பேண்ட தூக்கி போது எதுக்கு சீன் ஓட்டுறீங்க? இது நம்ம பிறகு மோடி கிட்ட கேட்போம், பிறகு பிஜேபி கிட்ட கேட்போம். அப்போ ராகுல் காந்தி பதில் சொல்லணும், மோடி இல்ல. இதுதான் நம்ம மக்களை திருப்புறாங்க. அதுக்காக நம்ம பிஜேபி ஆதரவு சொல்ல வரல, நாங்க சரியான கண்டிப்பா ஜனாதிபதி மோடி இதுக்கு தீர்வு கொண்டு வரணும். நம்ம அந்நியரான மக்களை சந்திக்கிறாங்க, நீங்க வர முடியல. விவசாய மக்கள் போக முடியல.
இன்னைக்கு ஆகஸ்ட் 3 போலாமா வேணாமான்னு இருக்கீங்க. அதுக்கு அவர் அங்க இருக்க சிஎம் சொல்றாரு இப்ப நிலைமை சரியில்லை வராதீங்கன்ட்டு. ஏங்க நீங்க ஐபிஎல் கப்பு ஜெயிக்கவே நிலைமை சரியில்லை, 5 பேர் உயிர் போச்சு, அப்ப மட்டும் வாவான்னு கூப்பிட்டீங்க விராட் கோலியா, இப்ப மட்டும் விஜய் கூப்பிட மாட்டீங்க. ஏன் நிலைமை இன்னைக்குதான் சரியில்லை, இன்னைக்கு நேத்தா சரியில்லை, காமராஜ் காலம் நிலைமை சரியில்லை மட்டும் 4 மாசம் தூங்க நீங்க என்ன பாத்தீங்க?